வல்லமை மலையா ஒளியோ குளங்கள் இளம்பயோ எல்லா குளங்கள் இளம்பயோ நேசிக்கிறே கைவிடாதவரே கொடையில் நடத்துகிறவரே நடத்துகிறவரே இதுவரைக்கும் நடத்தினீரே பெரியவராக இது எங்களுக்கு போதுமானது. இது எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க. நீர் மட்டும்தான் எங்களை வரவாகவே பாச காட்டி அன்பு காட்டி கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கிற ஒரே தெய்வம். நாங்கள் உங்களை வேணாம் உங்களை மறந்து நாங்கள் விட்டு விட்டு ஓடினாலும் நீதான் வேணும் நீதான் வேணும் நீதான் வேணும் இழுத்து இழுத்து எங்களை கட்டி பிடிச்சு கொண்டு வருகிற ஒரு மை தெய்வம் தகப்பன் நீர் மட்டும்தான். நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லப்போ நீங்க எங்களை மறந்தா நாங்கள் இருப்போம். நீங்க மறக்கவும் மாட்டீங்க, நீங்க எங்களை கைவிடவும் மாட்டீங்க. உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இருக்கு? எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க தான் எங்களை நடத்துகிறோம், நீங்க தான் எங்களை பலப்படுத்துகிறோம், நீங்க தான் எங்களுக்கு சகாயம் செய்யலாம். உடைந்து போற நேரத்தில் பயப்படாத கூட இருக்கிற திகையாதே நானே எங்களை பலப்படுத்தி நீங்கள் ஆறுதல் பண்ணுகிற மை தெய்வம் நீர் மட்டும். நீ இல்லை நாங்கள் இல்லவே இல்லை. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாக நாமே சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களிலும் கூட திரும்பவும் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபையில் கர்த்தரை துதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வசிக்கிறோம். பிரைஸ் காட். முடியுமா? சக்கரத்துக்கு முடியும். நீ மோனவா கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. காது கேட்கல, சத்தமா நல்ல சொல்லுங்க. நம் ஆண்டவராகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். என்ன ஒரு ஆமென் சொல்றீங்க? நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறார். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்ம எல்லாரும் அறிகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை யூதா புறப்பட்டு போவதாக துதிக்கிறவர்கள் எப்போதுமே ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தவர்களாய் காணப்படுகிறார். அதே சமயத்தில் எல்லாவற்றும் தருகிறவர்களாய் காணப்படுகிறார். துதிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் முற்றி போட்டு போடுகிறவர்களாய் இருக்கிறார். கடந்த நாட்கள் 5 நாட்கள் கூட்டமும் கர்த்தர் கிருபையாக தேவன் நடத்தினார். எல்லாரோடு கர்த்தர் இடைப்பட்டார். அது மட்டுமல்ல, கடந்த ஞாயிற்றுக்கிழமை சில காரியத்தை நாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம், இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காலத்திலே உலகம் முழுவதும் ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நான் சொல்லுகிற சில காரியத்தை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். கடந்த வாரத்தில் நான் சொன்ன சில காரியத்தோடு தொடர்ச்சியாக ஒரு சில வார்த்தையோடு நான் உங்களோட பேசுவதற்காக ஜெபிக்க இருக்கிறேன். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், மல்கியா புஸ்தகத்திற்கும் மத்திய புஸ்தகத்திற்கும் அந்த காலகட்டத்தில் தான் கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவர் காணப்பட்டார். அந்த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறவன் மரித்த பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 4 ஆய் பிரிக்கப்பட்டது. அந்த 4 ஆய் பிரிக்கப்பட்டதுல ஒரு சாஃப்டான ஒரு ஆள், இவன்தான் ஆன்டியோஸ் எபேசஸ், இவன்தான் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். இந்த சாஃப்டான பர்சன் தான் பயங்கரமாக அந்தி கிறிஸ்து, முதல் அந்தி கிறிஸ்துவாய் செயல்படுவதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த முதல் அந்தி கிறிஸ்துக்கு பிறகு ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் முதல் வருகையாய் வந்ததை பார்த்தோம். இயேசு ராஜ்யத்தை குறித்து காரியங்களை அவர் பேசினார். Jesus speak about the kingdom. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? What kind of how does God's kingdom look like? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சமாதானம் உண்டு. There is peace in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விடுதலை உண்டு. Deliverance in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அற்புதம் உண்டு. Miracle in the kingdom of God. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். There is a reason why I told you that we will in the kingdom of the will of God to be done in our lives. இந்த சித்தங்களை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன். I spoke to you about 3 will on this earth. தேவ சித்தம், The will of God, மனித சித்தம், human's will, அதுக்கப்புறம் பிசாசுடைய தந்திரத்தின் சித்தம். and the cunningness and the tricks of the enemy's will. சாத்தான் ஏவி விடுவான். Satan will stir you up. ஆண்டவருக்கு விரோதமாக கேள்வி கேட்பான். And he will cause you to ask question against the Lord. கேள்விகளை தூண்டுவான். கேள்விகளை தூண்டுவான். And rise of questions. அது மட்டுமல்ல, மனுஷ சித்தம் பார்க்கும்போது சுயநலமான சித்தமாய் காணப்படுகிறது. always fleshly desire. ஆனால் தேவ சித்தமோ But the will of God, நம்மை வாழ வைக்கிற சித்தமாய் இருக்கிறது. the will for us to live. ஆண்டவர் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிற
these days, அதுக்கு பிற்பாடு நான் உங்களுக்கு சொன்னேன், and later on I told you, 1952ஆம் ஆண்டு நியூயார்க்ல இந்த வரைபடம் வரைந்திருக்கிறது. and 1952 there's a draw, there's a art we draw on வரையப்பட்டிருக்கிறது. போட்டோ மட்டும் நியூயார்க்ல இந்த போட்டோ வரைஞ்சிருக்கிறாங்க. சொல்லு. There's a drawing that is யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. that there's war. இங்க இருக்கிற ஒரு குதிரையை நாம் பார்க்கிறோம். There is a horse. வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்படுகிற வெள்ளை குதிரையை காணப்படுகிறது. The white horse. இது எல்லாம் மத்தியிலும் ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானம் இந்த இடத்துல காணப்படுகிறது. And there is a temporary peace over there. அந்த தற்காலிகமான சமாதானம் வரையப்பட்ட தீர்க்கமாய் வரையப்பட்ட அந்த முகமும் The face which has been drawn over there. இக்காலத்தில் காணப்படுகிற ஜேரட் புஷி என்று சொல்லப்படக்கூடிய முகமும் ஒன்றாய் இருக்கிறது. The same face as the Jared's face. இவன் அந்திகிறிஸ்துவா? Is he the Antichrist? இல்லையா? Oh no. என்று நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் இவன் செய்கிற காரியங்கள் இவன் பேசுகிற காரியங்கள் அது ஒப்பாய் காணப்படுகிறது. Whatever that Jared spoke is equal to what the Antichrist will want to do. வேதத்தின்படி தான் கோத்திரத்திலிருந்து அந்திகிறிஸ்து புறப்பட்டு வருவான். According to the Bible, the tribe, the Antichrist will come from them. இவன் ஒரு தான் கோத்திரமாய் காணப்படுகிறான். And he's the tribe of Dan. இவன் பயங்கர யூத மத வெறி பிடித்தவனாய் காணப்படுகிறான். And he is so serious about the Jewish. அவன் ஒரு யூத மத வெறி பிடித்தவனாய் காணப்படுகிறான். And he's so serious about the tribe of Jews. அவன் வாங்கின அந்த பில்டிங், என்னுடைய சொந்த பில்டிங், அது 1.1 பில்லியன் அவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறான். அதோடைய நம்பர் 666. And he has purchased a property under the number of 666. வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். You can see in Revelation 13:18. அது நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதர், the number of a man அப்படி போட்டிருக்கிறது. It is a number of men. His number, அவனுடைய நம்பர் his number அப்படி போட்டிருக்கிறது. His number. மிருகங்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லவில்லை. It doesn't mention that the number of animals. பிசாசுடைய எண்ணிக்கைன்னு சொல்லவில்லை. It never says the number of Satan. ஒரு மனிதனுடைய எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிறது. This is a man's number. அப்படி என்றால் It means that ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. a man has a number. அவனுடைய பேர் மெசியா குஷே என்று சொல்லப்படும்போது And his name is நான் Messiah. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹெபிரேயர்ல ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. I have told you earlier that in Hebrew every alphabet has a number. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. Every alphabet has a அவனுடைய number. கூட்டி கரைச்சி அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா மெசியா குஷே என்று சொல்லப்படும்போது 666 என்ற நம்பர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. Calculation for his name is 666. இவன் ஒரு பொலிட்டிஷியன் அல்ல. He's not a politician. இவன் ஒரு அரசியல்வாதி அல்ல. He's not a politician. எந்த அரசியலுக்கும் அவனுக்கு சம்பந்தம் அல்ல. He has nothing to do with politics. ஆனால் தனி மனிதனாய் இருந்து As a single individual, அரபு தேசம் முழுவதும் all over the UAE, எல்லாரும் ஒன்றாய் சேர்க்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து சமாதானம் பேசிக் கொண்டு வருகிறான். he is speaking peace over Arab. இவன் என்ன செய்தான் என்றால் அரபு நாட்டில் போயிட்டு ஒரு பில்டிங்கை கட்டுறான். He went and built a building in Arab. ஏப்ரல் அக்கோர் என்று சொல்லப்படுகிற ஒரு பில்டிங்கை அவன் கட்டுகிறான். ஒரே இடத்துல In one place, யூதர்கள், the Jews, கிறிஸ்தவர்கள், Christian, இஸ்லாமியர்கள் Islamic, ஆராதிக்கத்தக்கதாக that they should worship. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டியிருக்கிறான் அரபு தேசத்தில். There's been a building for the people. இது சாத்தியமே இல்லை. It is impossible. இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. It's impossible. 3000 வருஷத்துக்கு ஒரு முன்ன நடந்த சம்பவம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. Something that took place 3,000 years ago. UAE opened Abrahamic house including the mosque, church and synagogue. 3 இடத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கார். 3 பேரும் இந்த இடத்துல ஆராதிக்கிறார். All those people can worship. இவருடைய யோசனை என்னவென்றால் And his mentality is ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள், the children of Abraham, ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு மூலமா வருகிற பிள்ளைகள், children from Isaac, யூதா, Judah, இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள், children of Jacob. இவர்கள் எல்லாம் யூதர்கள் ஒரு பக்கம், They are all Jewish people. இஸ்மாயில் ஒரு பக்கம், Israelites another one. கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம். And Christian on the other இது side. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே இடத்துல கூடி ஒரே மதமாய் ஆக்க வேண்டும். They should be all in one religion. கவனிங்க, இந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. All the prophecy has been fulfilled. நான் உங்களுக்கு டக்கு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm going to go very quickly. அது போடுற காலையில் அவன் கொடுத்த போட சொல்லுங்க போட்டு டக்கு 1917 பெல்ஃபோர்ட் டிக்ளரேஷன்
டிக்ளரேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு டிக்ளரேஷன் அந்த இடத்துல நடந்தது. என்னன்னா இஸ்ரவேல் ஒரு தலைநகரமாய் மாற வேண்டும், ஒரு தேசமாய் மாற வேண்டும் என்று அவர்கள் 1917 அவர்கள் பேசினார்கள். 1948 இஸ்ரவேல் பிறந்தது. 1967 எருசலேம் முடிக்கப்பட்டது. 1918 எருசலேம் தலைநகரமாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் இஸ்ரவேல் ஜெருசலேமை தலைநகரமாய் மாற்றினார். அதுக்கு பிற்பாடு 2019 அந்த சோப்பு காடை கண்டுபிடிக்கப்பட்டது. 2022 சோப்பு காடை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரப்பட்டது. 2010 ஆரோனுடைய சந்ததி கண்டுபிடிக்கப்பட்டது. காணாம போன ஆரோனுடைய சந்ததியை 2021 எசேக்கியேல் 44:15 படி அந்த இஸ்ரவேல் அவர் என்ன செய்தார்கள்? ஆரோனுடைய சந்ததியை அபிஷேகம் பண்ணினார்கள். இது எல்லாம் நடந்து விட்டது. ஆமென் சொல்லுவார்கள். அப்படினால் வேதம் நமக்கு பொய் அல்ல. The Bible is not lie. ஆண்டவர் வேதத்தின்படி, நேரத்தின்படி, காலத்தின்படி தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவார்கள். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் காலத்தின்படி, நேரத்தின்படி தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுல ஒரே ஒரு காரியம் மிஸ்ஸிங் என்னன்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். The temple of God needs to be rebuilt. இந்த தேவனுடைய ஆலயம் அந்த எங்கே இருக்கிறது என்றால் The temple of the Lord is எருசலேம்ல காணப்படுகிற அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். நீங்க ஜெருசலேம் போனீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வாங்க. the temple mount in Jerusalem. அதுதான் அல்-அக்ஸா என்று சொல்லப்படுகிற ஒரு மசூதி அந்த இடத்துல இருக்கிறது. There is a mosque over there. நீங்க கூகுள் பண்ணி அதை பார்க்கலாம். அல்-அக்ஸா என்று சொல்லப்படுகிற ஒரு மசூதி அந்த இடத்துல இருக்கிறது. There is a mosque over there. அந்த இடத்துல இந்த இடத்துல தான் தேவனுடைய சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்றாங்க. And this is the place where they say the Solomon's temple has been இந்த built. இடத்துல தான் முதல் ஆலயம், இரண்டாவது ஆலயம், மூணாவது ஆலயம் காணப்படுது என்று நமக்கு தெரிகிற வேதம் சொல்லுகிறது. It has been known that the first, second temple will also இந்த மூணாவது ஆலயம் தான் வரணும். and the temple should come to the இந்த same place. மூணாவது ஆலயத்தை அவர் எடுக்க பார்க்கிறார். They try to captivate it, இஸ்லாமியர் அதை விட மாட்டாங்க. but Islamic people have never இப்ப allowed என்ன it. நடக்கும்? So what will happen is தற்காலிகமான சமாதானம் பேசப்படும். there will be a temporary peace be spoken. இந்த ஜேக்கப் குஷி என்று சொல்லப்படுகிறவர். யாரை குஷி என்று சொல்லப்படுகிறவர்? குஷியை சொல்லப்படுகிறவர். இவன் தற்காலிகமான சமாதானத்தை பேசுவான். தற்காலிகமான சமாதானத்தை பேசி Speak for a temporary peace அந்த ஆலயத்தை எப்படியாவது கட்ட பார்ப்பான். and try to rebuild the temple. இது ஒரு பக்கம். It is one கவனிங்க, இது ஒரு பக்கம். நம்ம டெய்லி வந்து ஆசீர்வாதம் நம்ம காண தெரியலன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கற்றுக்கொண்டு வந்து நிறைய இடத்துல சபைக்கு வரும்போது நீங்கள் தெளிவா இருக்க வேண்டும். எதை ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. டெக்னிக்கல் சொல்லுங்க டைம் ஆகுது. பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இது மட்டுமல்ல, இதை நாம் பார்க்கும்போது யூத ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். This speaks for the Jewish people. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். Abraham had 3 அவருடைய wives, முதல் மனைவி சாரா. Sarah, சாராள் மூலமாக வருகிறவர்கள் யூத கோத்திரம். and Jewish people come from the tribe from Sarah. இரண்டாவது ஆகார். And Hagar, ஆகாருக்கு பிறந்தவன் இஸ்மாவேல். Ismail is son of Hagar. எப்படி யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்களோ As Jacob has 12 sons, அந்த ஆகாருக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். Hagar has 12 நாம் sons. வேதத்தில் அடிக்கடி நாம் வாசிக்கும் போது நேமோத், கேடா இப்படிப்பட்ட பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். And you can see all these names in the Bible. எப்படி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். It's in Genesis 21:21. கவனிங்க, எப்படி யாக்கோபுக்கு 12 கோத்திரம் இருக்கிறதோ As Jacob has 12 children, இஸ்மாவேலுக்கும் 12 கோத்திரம் இருக்கிறது. and Ismail also has 12 tribes. எப்படி ஆண்டவராக இயேசு யூத ராஜசிங்கமாய் வெளிப்படுகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காணப்படுகிறாரோ Lord Jesus Christ appeared to be the King of the Judah in Revelation chapter 5. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிசாசானவன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். First chapter 5, Satan is like a roaring lion. இயேசு கிறிஸ்து தன்னை லயன் என்று சொல்றார், அவனும் லயன் என்று சொல்றான். And when Jesus said that Jesus is the lion, and Satan also tried to just இயேசு imitate him. கிறிஸ்துவை குறித்து அவர் ஒளியின் தூதன், அவர் பிரகாசிக்கிறவர் என்று சொல்லும்போது அவனும் ஒளியின் தூதனாய் காணப்படுகிறார். As we say that Jesus Christ the Bright and morning star. bright morning star. அவர் கூட பேசும்போது அவனும் அதுவாய் காணப்படுகிறார். அப்ப இயேசு எதை செய்தார்? So whatever the Lord Jesus did, அவர் அப்படியே காப்பி அடிப்பார். just imitated him. அதே போல யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் என்றால் இஸ்மாவேலுக்கும் 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Jacob has 12 sons, and Ismail has 12 sons. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You need to understand something over here. இப்ப யூதர்களுக்கு ஒரு மேசியா வந்து விட்டார். யூதர்களை காப்பாற்றுவதற்கு, யூத ஆலயத்தை கட்டுவதற்கு யூதருடைய காரியம் வேதத்தின்படி
இவர்தான் இமாம் மஹதி என்று சொல்கிறார். And he is the one. இவர்தான் இயேசு சந்தித்தார் என்று அவர்கள் சொல்கிறார். They claim that this guy has met Jesus. இவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். And he prophesied. இவன் என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறான் என்றால், What was his prophecy? இஸ்லாமை காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகர் வருவார். That Islam will say he will come to deliver the Ismail. இஸ்லாம் கோபுரத்தை காப்பாற்றுவதற்கு Islamic people. அவர்களை காப்பாற்ற ஒரு மெசியா வருவார். That the Messiah will arrive. அவருடைய வயது ஏறக்குறைய 40 வயதாக இருக்கும். And his age will be approximately 40. இப்போது சொல்லப்படுகிற MBS என்று சொல்லப்படுகிற MBS என்று சொல்லப்படுகிற ஒருவர் இருக்கிறார். MBS. There is a guy called the Crown Prince of Saudi Arabia. Is the Crown Prince of Saudi Arabia. அவனுடைய nickname MBS என்று சொல்வாங்க. They call him as MBS. அவனுக்கு 40 வயதாக இருக்கிறது. He's already 40. அவன் பயங்கர rich person. He's very rich. அவர்கள் சொல்கிறார்கள், They claim that MBS போட்டாலே வந்து MBS who is MBS போட்டு வந்துரும் டக்கரு. MBS போட்டு வந்து அவனுக்கு 40 வயது ஆகிறது. he's already 40. அவன் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ரட்சகராய் காணப்படுகிறான். They claim that he is their savior. அவன் தான் காப்பாற்றுவான்னு சொல்றான். That he will save them. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க அவர்கள். Let me tell you what happened. இந்த ஜெரட் கோஷியோ Jared Kushner இந்த MBS க்கு சொல்லப்படுகிறான். and MBS, நண்பராய் காணப்படுகிறார். they are friends. இவனுக்கு 44 வயது. இவன் MBS the most richest person. அரபு கண்ட்ரியில அதிக பணக்காரன் இவன் தான். He's the richest person in Arab. இஸ்லாமியர்களுக்கு இவன் ரட்சகராய் காணப்படுகிறான். He is the savior for the யூதர்களுக்கு ஜெரட் கோஷி காணப்படுகிறான். Jared is for the Jewish people. அதுபோல என்ன நடக்குது என்றால், So what happened was இவன் ஆளுகை செய்வான். இவன் ஆளுகை செய்வான். இவனும் அவனும் ஒன்றாய் செயல்படலாம். they will cooperate together. டொனால்ட் ட்ரம்ப்னால நிறுத்த முடியாத யுத்தங்கள், The war that Donald Trump cannot யாரும் செய்ய முடியாத காரியங்கள், things that none can do. இந்த பொலிட்டிக்ஷன் இல்லாதவன், This person with அரசியல்வாதி சம்பந்தம் இல்லாதவன், any political ஒரு influence, சாதாரண பிசினஸ்மேன், a normal businessman, ஒரு நோபல் கால்ல, ஒரு ஃபோன் கால்ல, through a phone call. அந்த ஃபோன் கால்ல அவன் பேசி டீல் பண்றானா அவன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பர்சனா இருக்கும். Look at the influence that he has. இவன் ஃபோன் அடிச்சாதான் எல்லாரும் பதில் கொடுக்கிறான். When he calls, everyone answer. அன்பான தேவபிள்ளைகளே, ஏன் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், And why I'm telling you this? இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை. It is not related to இது me. எனக்கு இதுக்கு என்ன நண்பர் என்ன கேட்டா அப்படி நினைக்காதீங்க. Don't think that what is it for? நாம் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம். And what time we are living. இனி காலம் செல்லாம். It's not going to delay anymore. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் சொல்கிறார். Lord Jesus Christ clearly says. மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் Matthew chapter 16. 1 2 3 4 வசனங்களில் 1 to 4. யூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். Jewish people ask Jesus, ஆண்டவரே, ஒரு அடையாளங்களை காட்டுங்க, கடைசி நாட்களில் அடையாளங்களை காட்டுங்க என்று. Lord, give us the sign for the end time. காரணம் அவர்கள் அடையாளத்தை விரும்புகிறார்கள். Because they love the sign. யூதர்கள் அடையாளத்தை எதிர்பார்ப்பார்கள். The Jewish people expect for the sign. கிரேக்கர்கள் ஞானத்தை எதிர்பார்ப்பார்கள். The Greek people always expect the wisdom. ஆகவே இயேசு சொல்கிறார், Jesus said, நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கிற எப்போது மழை பெய்யும் என்று கண்டுபிடிக்கிறீர்கள் அல்லவா? when you look at the sky, you can understand the weather. அது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? But then you understand the time. வானத்தில் தேவன் அடையாளங்களை வைத்திருக்கிறார். That means that there's a sign in heaven, வேதத்தில் தேவன் அடையாளங்களை a வைத்திருக்கிறார். sign in the Bible. தேவனுடைய நம்ம மக்கு சாதனையாக இருக்கக்கூடாது. எல்லாமே பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We might be a people who understand the time. காலத்தை நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். We must understand the season. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. 2 Timothy says, இது கடைசி பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று நீங்கள் அறிகிறீர்களா? the children, don't you know that this is the end time? இது கடைசி காலம் என்று பல வருஷங்கள் நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறார். You might be hearing this for a long time. ஆனால் இப்போதுதான் அது கடைசி காலம் என்று தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். But people of God need to understand that we are living in the end time. டொனால்ட் ட்ரம்ப் 2028 அவருடைய காலம் முடிகிறது. In 2028, Donald Trump's அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் பேசின 2 வருஷத்தின் எழுப்புதல்கள் கட்டாயம் நடக்கும். when the revival that God has promises to surely come to pass. 2 வருஷ எழுப்புதல்கள் கட்டாயம் நடக்கும். 2 years of revival. 2026 ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் இருக்கும். 2026 is going to be the year of revival. யூதா புறப்பட்டு எழுப்புதல் காலமாய் இருக்கும். It's time for children to go forward. 2027 யூதா ஆளுகை செய்கிற காலமாய் இருக்கும். 2027 is going to be the time for children to rule.
6. சங்கீதம் 31:15 Psalms 31:15. என் காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, my time and season is in your hand. காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Time and season is the hand of the Lord. காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவராகிய தேவன் யூத ஜனங்கள் 3 வகையாய் பிரித்திருக்கிறார். The Jewish people have divided the time and season into 3 parts. முதலாவது குரோனோஸ் என்று சொல்லப்படுகிற காலம். இரண்டாவது கைரோஸ் என்று சொல்லப்படுகிற காலம். Second Kairos. மூணாவது சீமாம் என்று சொல்லப்படுகிற காலம். Third is Shema. குரோனோஸ் என்று சொல்லப்பட்டால் Chronos means குறித்த ஜனங்களுக்கு குறிப்பிட்ட காலம். the time for the appointed people. appointed time for the appointed people. The appointed time for the appointed people. குறித்த நேரத்தில் குறித்த ஜனங்களுக்கு ஒரு காலம். It's a time for the appointed people. ஐயா சூடாக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has set the appointed time for Lion of Judah. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு குறித்த நேரம் வைத்திருக்கிறார். God has a time for every one of அந்த us. குறித்த நேரத்தில் நீங்கள் செயல்படாமல் போனால் If you fail to move or react on the appointed time, அந்த நேரத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள், இழந்து விடுவீர்கள். you lose the time. ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். For example, உயிரோடு இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல சத்தமா? பரவாயில்லை இருக்கிறீங்க. praise God. அல்ல தூங்காம இருக்கிற கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்காம இருக்கிறவங்க வெரி குட். தூங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு ஆமென் என்று வருது. கர்த்தர் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. the Bible clearly says, 10ஆம் அதிகாரம் சொல்றேன். Mark chapter 10, ஒரு குருடன் இருந்தான். there is a blind Bartimaeus. அந்த காலத்தை அறிந்து கொண்டான். He understood the season, அந்த நேரத்தை அவர் அறிந்து he கொண்டான். understood the time. அந்த நேரத்தை அறிந்து இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். He began to call upon the Lord Jesus. அந்த காலத்தையும் நேரத்தையும் அவன் அறிந்தவரினால் Because he understood the time and the season, பார்வையை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. he decides in the Bible. தேவ பிள்ளை, இந்த காலம் உன்னுடைய காலமாய் இருக்கிறது. People of God, this is your time. இந்த காலம் நீ அறிந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, In this season, if you understood it and you begin to worship தேவனை the துதிக்கும் பொழுது, Lord, praise the ஓ Lord, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, glorify God, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பான். and the Lord open your spiritual eye. மார்க் 5ஆம் அதிகாரம் சொல்கிறது. Mark chapter 5 says, 12 வருஷம் வியாதியுள்ள ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். this lady for 12 years in அவள் அந்த pain. நேரத்தையும் காலத்தையும் அறிந்தாள். She understood the time and the season. பிள்ளைகளை காற்று வீசும் போதே நீங்க தூண்டிக் கொள்ள வேண்டும். And you capture it while the wind blows. அடிக்கும் போதே நீங்க பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You must learn to fly and bring the wind. அந்த நேரம் முடிந்து விட்டால் At the end of the time, திரும்ப வராது. you will never return back. அது குரோனோஸ் என்று சொல்லப்படுகிறது. There's so it's called Chronos. குறித்த நேரத்துக்கு குறித்த காலத்தில் தேவன் சில பேரை பயன்படுத்துவார். God will use certain people for their appointed time. இரண்டாவது கைரோஸ். Second Kairos. Special time for the special people. விசேஷமான ஜனங்களுக்கு விசேஷமான நேரம். ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் நேரத்துல ஸ்பெஷல் காலத்தை கட்ட செய்ய போறார். God is going to do a special thing for a special people. உங்களுக்காக தேவன் ஒரு ஸ்பெஷல் நேரத்தை வைச்சிருக்கிறார். God has a special time for me. For இதுவே us, நம்முடைய நேரம். this is my time. தேவன் திரும்ப உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். It's a time for God to bless you அவரை again. சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பா. இதுவே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற நேரம். During the time that God is going to bless you, திரும்ப கர்த்தருடைய பயன்படுத்துகிற நேரம். God is going to reuse you இந்த back. நேரம் உன்னுடைய நேரம். This is your time. நீங்கள் எழும்புகிற நேரம். Time for you to rise up. வாசத்தை குடிக்கிற நேரம். To the nature. உங்களால் செய்கிற நேரம். And you create. யூதா கூட்டமாய் புறப்படுகிற நேரம். Let the God father's dream. இது தனி மனிதன் மோசையின் நேரம் அல்ல. It's not an individual single Moses time. தனி மனிதன் யோசுவாவுடைய நேரம் அல்ல. It's not a single Joshua's time. இது யூதா கூட்டமாய் எழும்புகிற நேரம். For Joshua to go as a tribe. நாம் கூட்டமாய் எழும்பும் பொழுது When we rise up as a tribe, ஒருவன் 1000 one will go overcome 1,000 இரண்டு பேர் 10,000 and two 10,000. ஒருவன் 1000 இரண்டு பேர் 2000 வரும். You know, if 1,000, two should be 2,000. எப்படி 10,000 வரும்? How can it be two 10,000? இரண்டு பேர் உருவப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். When two people unite and pray together, நிறைவான ஆவியானவர் வருவார். it means the fullness of the Spirit of God will come upon you. இரண்டு பேர் ஒன்றாய் ஜெபித்தார். When you pray together, நிறைவானவர் வரும்பொழுது when the fullness of the Spirit comes, குறைகள் நீங்கி போகிறது. take away all the unwanted. ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. There's power in the prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு பேர் செய்கிறத சொல்றார். Let Lord Jesus Christ say, ஐந்தாம் ஜூடா Lion of Judah, எல்லாரும் இணைந்து செயல்பட்டார். if you go together, கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிறார். God will make things to prosper. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God will bless us. கர்த்தர் நன்மை God செய்கிறார். will perform good things. கர்த்தர் தடைகளை God உடைக்கிறார். will break the yoke. கர்த்தர் தேசத்தை God தருவார். will give us the nation. இந்த காலம் நம்முடைய காலம். This is our season. இந்த வினாடி நம்முடைய This வினாடி. is our moment. இந்த காலம் நம்முடைய This is காலம். our season. நீ இழந்ததை பெற்றுக்கொள்கிற காலம். Every one we have lost, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காலம். God is in the blessing. நீ அடைகிற It's காலம். a time for you to read the goodness of the Lord. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya.
season very well. இரண்டாவது நான் சொன்ன கைரோஸ் என்று சொன்னேன். And second, I speak about Kairos. The special time for the special people. விசேஷமான காலத்துக்கு விசேஷமான நேரம். மூன்றாவது Thirdly, சீமான் என்று சொல்லும்போது சீமான் Z-I-M-A-N சீமான் என்று சொன்னால் is a temporary blessing for a temporary people. எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது. தற்காலிகமான ஆசீர்வாதம். தற்காலிகமான ஆசீர்வாதம். Temporary blessing. தற்காலிகமான நேரத்துக்கு தற்காலிகமான ஆசீர்வாதம். Temporary moment. நமக்கு தற்காலிகமான ஆசீர்வாதம் வேணும். We don't need the temporary blessing. நமக்கு நிரந்தர ஆசீர்வாதம் நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவர் யூத ஜனங்கள் அந்த நேரத்தை 3 வேளையாய் பிரித்திருக்கிறார்கள். So Jewish people have divided the 3 times. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Genesis 8:10. உட்புற காலத்திலே உன் கையில் ஒரு குழந்தை இருக்கிற கர்த்தர் சொன்னார். At the appointed time there will be a child in your hands, says the Bible. 21ஆம் ஒன்றிலே 8:21. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. The Bible says, அந்த நேரம் வரும்போது தேவன் அற்புதமாய் செய்தார். at the appointed time the Lord does it. காலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது And then early in the morning I was praying the presence of God. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம். The Spirit of God told me, விழித்திரு சபை விழித்திரு awake church. சபை விழித்திருக்க வேண்டும். Church, you need to be awake. நீ ஏனோ தானோ நீ வாழ முடியாது. You cannot live reluctantly. கைவிடப்படும் போது You will be forsaken. தயவு செய்து இன்னையோட மனமாறி. So please repent. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காலம் யுத்த காலமாக இருக்கிறது. People of God, we are living in a crucial time. ரெண்டு காரியத்தை சமூகத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to share 2 things and then pray for you. Very important 2 things நான் சொல்றேன். ரெண்டு முக்கியமான காரியம். அந்த காலத்தில் செயல்படாமல் போனால் என்ன நடக்கும்? What happens when you fail to react or work at the season? முதலாவது ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். First we look at the person. 2 சாமுவேல் 2 Samuel 11ஆம் அதிகாரம் 11. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாதி கையில சத்தமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்ல போஸ் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓப்பா ரைட். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பி வாசிக்க கேட்போம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் மறு வருஷம் மறு வருஷம் மறு வருஷம் Next year. மறு வருஷம் The next year. at the time when the kings go forward for the battle ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம் அது. The time when the kings go for better. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நம்மை என்ன அழைக்கிறது? Revelation 1 does it be known as? What does the Revelation chapter 1 சொல்றது நம்மள பார்த்து நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல வேண்டுங்களா? ரெண்டு பேதுரு அவர்களே சொல்கிறார். Peter says, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் கூட்டம் என்று சொல்கிறார். chosen royal priesthood. ஆகவே நீங்கள் தான் அந்த ராஜாக்கள். So you are the kings. கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம். The time for the kings to go for better. அப்படி என்றால் It means that சமாதான காலம் ஒன்று இருக்கிறது. there is a time for peace. இளைப்பாறுகிற காலம் இருக்கிறது. A time for rest. யுத்த காலம் இருக்கிறது. A time for war. இந்த காலம் ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம். It's a time for the king to go for better. ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலத்துல The time of the better. என்ன நடக்குது? What happened was எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு sending off everyone for better. இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். David was anointed by the Lord. தேவனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். He was chosen by the Lord. தேவனுடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர். The one close, the one loved by the Lord. யுத்தத்துக்கு போகாமல் Is not going for better. அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். He was just lying. பெரிய ஒரு அபாயம் அவரை காக்குகிறது. And a great disaster come against him. அந்த சந்ததி அவருடைய சந்ததிக்கே ஒரு அபாயம். And he destroys his descendant. அவருடைய சந்ததிக்கே ஒரு ஆபத்து. There is some disaster for the disaster. Church, you have to listen this very carefully. Sabai government take away. நீங்கள் எழும்ப வேண்டிய நேரத்தில் நீங்கள் எழும்பாமல் போனால், If you fail to rise at the time they're supposed to awake, நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஜெபிக்காமல் போனால், if you fail to pray at the time you're supposed to pray, யூதா புறப்பட்டு போகிற நேரத்தில் புறப்பட்டு போகாமல் போனால், Judah fails to go at the time they're supposed to நீ go. முழங்கால் போடுகிற நேரத்தில் முழங்கால் போடாமல் போனால், If you fail to kneel at the time you're supposed to kneel, மற்றவர்களை அனுப்பிவிட்டு sending off others, அவர்கள் செய்யட்டும், let them do. இவர்கள் செய்யட்டும், Let this person do. அவங்க செய்யட்டும், Let them do. இந்த அக்கா செய்யட்டும். Let the sister do. இந்த நேரம் நான் ஓய்வு எடுக்க போறேன். இந்த நேரம் நான் ஓய்வு எடுக்க போறேன். I'm going to rest. நான் ஓய்வு எடுக்க போறேன். I'm going to rest. எனக்கு முடியாது I cannot. என்று நீ செயல்பட்டால் If you do that, ஏதாவது ஒரு
பாவத்துடன் விழுந்து விடுவான். You will fall in a sin. செயல்பட வேண்டிய தாவீது, David is supposed to work. யுத்தத்துக்கு போக வேண்டிய He's தாவீது. supposed to go for war. நான் ஒரு சம்பவமா உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me tell you like an incident. பெத்ஷிபா எப்போதும் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். Bathsheba has been there all the time. எப்போதுமே அங்க இருக்கிறார். She is always there. பிசாசு எப்போதும் அங்கதான் இருக்கிறார். Satan is always there. தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தார். If David had gone for better, தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தார். if David had gone for better, தாவீது பெத்ஷிபா கையில் அகப்பட்டிருக்க மாட்டார். David wouldn't have sinned the Bathsheba. Come on David. David. Come on David. David. தாவீதுக்களே, David. சிந்தியுங்கள். Think. தாவீதுக்களே, David. யோசியுங்கள். Think. நீ யுத்தம் செய்ய வேண்டிய நேரம். The time that you're supposed to go for war. ஆயிரம் ஜூதா இந்த தேசத்தை கர்த்தர் எப்பவும் கையில் கொடுத்திருப்பார். Like the truth that the Lord has given the nation to your hand. பாஸ்டர் வேலை செய்வார், ஜனங்கள் வேலை செய்வார். It's not the pastor to work, but people need to work. எப்போதுமே ஜனங்களுடைய மட்டமான சிந்தனை என்ன? பாஸ்டர் 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 கையில் பாஸ்டருடைய வேலை போதிக்கிறவன். Pastor's job is to teach the people. அவர் ஒரு மேய்ப்பன். He's a shepherd. ஆடுகளை குட்டி போட உங்க வேலை. And your job is to bring for the soul. ஆத்துமாவை செய்வது உங்க வேலை. To bring weak souls. முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டியது உங்க வேலை. Pray is your work. சபையை கட்ட வேண்டியது உங்க வேலை. It's your job to build the church. சபைக்கு தரிசனமாக காரியங்களை செய்து வருவது உங்க வேலை. It's your job to work for the kingdom of God. கர்த்தர் பேசுகிறார். God speaks. நாங்கள் அதை பிரமாணத்தை அவருடைய சமூகத்தில் வாங்குவோம். We receive the commandment from the Lord. நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது And when you work, கர்த்தர் நேரத்தில் பெரிய காரியம் செய்கிறார். God begin to manifest into great things. I'm very sad and disappointed with this generation. இந்த சமுதாயத்தை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் The reason is செயல்படாத ஜனங்கள். they are the people who will never work. நீ ஆராதிக்கிற தாவீது, You are David who is supposed to நீ worship. துதிக்கிற தாவீது, You are David who is supposed to pray. கர்த்தர் உன்னை முன்குறித்த தாவீது. God has appointed you. தேவன் உன்னை தேடி வந்தார். God came looking for you. எல்லாரும் உன்னை மறக்கும் போது கர்த்தர் உன்னை தேடி வந்தார். Everyone forgot you. God came looking for you. உன்னை முன்குறித்தார். God chose you. உன்னை அழைத்தார். Called you. உன்னை அபிஷேகம் பண்ணினார். God anointed you. எதற்காக? What's the reason? யுத்தத்துக்காக மட்டும்தான். It is for the war. ஊழியத்தை அழைப்பதற்கு, For you to destroy the enemy. மனுஷரை எதிர்த்துணிப்பதற்கு, To replace the Palestine. அழைக்கிற ஊழியத்தை To destroy the Ammonites. ராஜாக்களை To ஊழியத்தை destroy the kings. அதுக்காக தான் தேவனுடைய அபிஷேகம் That's பண்ணினார். the reason why God anointed you. The reason God chose Lion of Judah. Lion of Judah கர்த்தர் தெரிந்து கொண்ட The காரணம். reason God formed Lion of Judah. Lion of Judah கர்த்தர் தெரிந்து கொண்ட காரணம். It's not just to come and attend church and go. சபைக்கு வந்து போவது அல்ல. This is the time இந்த நேரமானது to go for the warfare. நாங்கள் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய நேரம். யுத்தம் செய்கிற காலம். You have to go for the war. ஜெபிக்கிற காலம். People need to pray. கர்த்தரை துதிக்கிற காலம். People need to praise God. ஆத்தும ஆலயம் செய்ய You வேண்டிய should go and win souls. ஆனால் ராஜாக்கள் என்ன செய்கிறார்? But what the kings are doing? அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். They are sitting there. தூங்கிக் கொண்டிருக்கிறார். They are sleeping. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க எல்லாரும். And all of the hands. எல்லாரும் கண்களை மூடுங்க ஒரு வருஷம். Every eye closed. எல்லாரும் கண்களை மூடுங்க. Every closed. ஏசப்பா. Say Jesus. எல்லாரும் சொல்லுங்க ஜீசஸ். Jesus. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். Jesus. Please. 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 தயவு செய்து எங்கள் இருதயத்தை திறங்கப்பா. Open my heart, Lord. எங்கள் சிந்தனையை திறங்கப்பா. Open my mind, Lord. எங்கள் சிந்தனையை திறங்கப்பா. Open my mind, இந்த Lord. வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I receive the word. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. Change my life. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. Change my எங்கள் life. வாழ்க்கையை மாற்றுங்க. Change my life. ஆமென். ஏன் இந்த காரியத்தை செய்ய சொல்றேன்னா, You know why I want you to do this? as I preach, I can realize some are rejecting the word of God. இந்த வார்த்தை சொல்லப்போது சிலர் எதிர்த்து வருவதை நான் பார்க்கிறேன். Don't reject the word of God. தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்காதீர்கள். எவன் வேணா இருக்கலாம். You can be anyone. நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தவனா இருக்கலாம். You can be someone from Sri Lanka இந்தியாவில வந்தவனா or இருக்கலாம். from India பிறந்த மனுஷனா or இருக்கலாம். you can be a born Malaysian. நாட்டுல கர்த்தரோட கொண்டு வந்து வச்சிருக்காரு. If God has brought you in this nation, நீ செயல்பட வேண்டிய காலம் வந்தாச்சு. it is the time for you to work for the kingdom of God. நாங்கள் யுத்தத்துக்கு போகிற காலம் It is the வந்தாச்சு. time for you to go forth for better. இயேசு வந்து சொல்லுகிற காலம் It is வந்தாச்சு. time for you to share for the Lord Jesus. Church. Sabe, அமைதியா இருக்கிற காலம் அல்ல. it's not the time for you to remain silent. என்ன நடந்தது? What happened was, எல்லாருக்கும் தெரியும். and you know well, ராஜா போகல யுத்தத்துக்கு. the king has never joined the battle. A set of people. அவன் சாயங்கால நேரத்தில் And in evening, சாயங்கால நேரம் வேதங்களை பார்க்கும்போது அநேக விஷயங்களை நாம் பார்க்கிறோம். சாயங்கால நேரம் in the evening, சாயங்கால நேரம் தேவன் உள்ளாகுகிற நேரம், the evening when God speak or move, தேவனோடு கூட பேசுகிற நேரம். time to speak
with the Lord, தேவனோடு கூட உலாவுகிற நேரம், time to walk with God, ஆண்டவர் ஆண்டவரை தேடி வருகிற நேரம், time that God came seeking for சாயங்கால நேரம். evening time. அந்த சாயங்கால நேரத்தில் At the evening time, தாவீது தேவனோடு இருக்க வேண்டும், David supposed to be with the Lord, யுத்தம் செய்ய வேண்டும். supposed to go for war. அவன் வீட்டு மேல வேலையில் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறார். He is walking in the balcony, அவனுடைய கண்கள் பரிசுத்தாவை அகப்பட்டது. and his eye caught Bathsheba. அவனை கண்களால் பார்த்த உடனே The moment he saw her, இதுவரைக்கும் கண்டறியாத ஒரு பரிசுத்தாவை அவன் பார்த்தான். and he saw something that he had never seen before, பாவத்தை வீட்டுக்குள்ளே அழைத்து வருகிறான். and he brought the sin into the home. என்ன நடக்கிறது? What happened? கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல வந்து சொல்லுங்க, கவனமாக கேளு. Listen carefully. சொல்லுங்க, கவனமாக தட்டுங்க, பக்கத்துல தட்டுங்க, கவனமாக கேளு. Listen carefully. இதுவரைக்கும் Up to this day, பாவத்தை வெளியே பார்த்து கொண்டிருந்தான். he was looking at the outside of the house, யுத்தத்துக்கு போகாதனால, because he didn't go join the war, ஜெபிக்க வேண்டியவன் ஜெபிக்காதனால, because he didn't pray, ஆராதிக்கிறவன் ஆராதிக்காதனால, because the praying person never தேவ prayed, சமூகத்தில் காத்திருக்கிறவன் காத்திருக்காதனால, because the person who never fails to be in the presence of God. you know what happened? He didn't do வெளியே இருந்த பாவம் உள்ளே வந்து விட்டது. the sin entered the home. அந்த வீட்டுக்குள்ள வந்து விட்டது. He entered the home அது கர்ப்பம் தெரித்தது. and he conceived. வேதம் நமக்கு சொல்கிற பாவம் கர்ப்பம் தெரிக்கும். Sin will conceive. ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் கர்ப்பம் தெரிக்கும். If you fail to pray, your sin will conceive. துதிக்காமல் இருந்தால் பாவம் கர்ப்பம் If you தெரிக்கும். never pray, your sin will conceive. அது உடனே கர்ப்பம் தெரிக்காது. You will never conceive immediately. அந்த நேரம் எடுத்து கர்ப்பம் It தெரிக்கும். will take time. பாவம் கர்ப்பம் தெரித்த உடனே The moment he conceived, அவர் போய் சொல்லுகிறான், she then said, நான் கர்ப்பமாயிருக்கிறேன். that I conceived. அதுக்கு பின்பு என்ன நடக்கிறது? And after that, what happened? அவன் பரிசுத்தமாய் இருந்தான். The one who was holy அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். became a murderer. அவன் கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். Became a murderer. கொலை செய்வதற்கு முன்பதாக Even before he murdered, திட்டம் செய்கிறான். he planned, திட்டம் தோல்வி அடைகிறது. and the plan became failure. அவன் கொலை செய்கிறான். So he murdered. கொலை செய்த பிற்பாடு After murdering, தேவன் அவனை தண்டிக்கிறார். God punished him. என்னென்ன தண்டனை வந்துச்சு சொல்றேன், கவனிங்க. இந்த காலம் ஐநூறு சூடாக்க தேவன் அற்புதமாக தந்த ஒரு காலம். Since the God has given the Lion of Judah, விசுவாசிகள் மட்டும் கையை உயர்த்தி ராமே சொல்லுவாங்க. இந்த காலம் தேவன் நமக்கு அற்புதமாய் தந்த ஒரு காலம். since the God has given us miraculous, அற்புதமான கை உயர்த்தி ராமே சொல்லுவாங்க. நான் சூடாக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். God has given a vision for Lion of Judah. நாளைக்கே நான் செத்து போனாலும் இந்த சபை சாகாது. ஏன்னா சபை கர்த்தருடைய Because the church belongs to the Lord. தேவனுடைய சபை ஏற்படுத்தியிருக்கிறார். God is a part of the church. சபை கர்த்தருடைய Church belongs to God. சபை நடக்கும். Church will go on. 3 மாநிலங்களை புடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். We will come to the three states. அதுக்கு பிற்பாடு எல்லா மாநிலங்களை புடிப்போம். After that, we will capture all the states. பைபிள் சொல்ற எழுதி வச்சுங்க. Write it down. பேரா மாநிலத்தை புடிப்போம். Capture Perak. ஸ்னேகோ மாநிலத்தை புடிப்போம். ஆமா, நெகிழ்ச்சியான மாநிலத்தை புடிப்போம். Listen there. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. இந்த 3 மாநிலத்தை முதல் புடிப்போம், புடிப்போம், புடிப்போம். We will capture it. ஆவியானவர் என்று சொல்றேன், புடிப்போம். Spirit of God told me. ஆண்டவர் அதை செய்வார். And the Lord will do it. கர்த்தர் செய்து முடிக்கிறவர். God will fulfill it. என்று ஆமென் சொல்லுவார். Amen. ஆனால் உண்டு. But one thing, நீங்க ஜெபிக்காமல் போனா என்ன நடக்குது பாத்தீங்களா? when you fail to pray, what happens? பாவம் வெளியே இருந்தது, Sin was outside. பாவம் உள்ளே வருகிறது. Enter in. இந்த பாவத்தை மறைக்கிறவன் பாவமடைய மாட்டான். And those who hide it will never leave. அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். But when you confess and let go, you will have grace. அறிக்கையிடவில்லை, You have never confessed பாவம் மறைக்கப்படுகிறது. and it has been forgotten. மறைக்கப்படுகிறது, It மறைக்கப்படுகிறது. has been hidden. அந்த மறைக்கப்பட்டது It has been hidden. கொலையாய் மாறுகிறது. It became murder. பாவம் கற்பம் தெரிகிறது. It conceived அவனுக்கு பிறந்த முதல் பிள்ளை கேவலமாய் பிறந்தது. and the child was sick. கர்த்தர் அடித்தான். God struck. பிள்ளை செத்து போனது. First child died. இரண்டாவது என்ன நடந்தது? Secondly, what happened? அவனுக்கு சொந்த பிள்ளை அம்மோன் தாமார். And Ammon and Tamar, no children. அண்ணனும் தங்கச்சியோ, அண்ணன் என்ன செய்யற, தங்கச்சிக்கு விரோதமா செயல்படும். The brother go against the sister. கற்பழிக்கிறான் தங்கச்சி. He raped the sister ஒரே ஒரு காரியம், தகப்பன் தூங்கினார். because of the father's mistake. யுத்தம் செய்ய வேண்டிய தூங்கினார். The one who's supposed to go for war is left. பிள்ளை செத்து போனது. Child died வீட்டுக்குள்ளேயே தேவையான காரியம் நடக்குது. and the sin entered the home. கற்பழிப்பு உண்டாகிறது. There is a rape. அது மட்டுமல்ல, Not only that, அப்சலோம் என்ன செய்கிறான்? what Absalom did was, தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தார். David had 8 wives அந்த 8 மனைவிகள் ஒரு ஆள் அவன் எடுத்துட்டான். and he took the father's wife. கவனிங்க, ஒரு ஆள் எடுத்துட்டான். கேவலப்படுத்தினான். He humiliated the father. தாவீது
உடைந்து போகிறான். David was unbroken. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? Why must David go through all this disaster? யுத்தம் செய்ய வேண்டியவன் யுத்தம் செய்யாமல் போனான். Because he failed to go for war. This is a prophetical word that God is speaking today. கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் சபையில். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்யலனா, If you fail to do what is supposed இந்த to do, காலத்துல நீ எழும்பலனா, if you never rise at this time, இந்த காலத்துல நீ ஏரோட்டமா இருந்தா, if you still reluctant at this இந்த time, காலத்துல நீ ஏரோட்டமா கர்த்தரை துதிக்காம ஆராதிக்காம இருந்தா, if you never praise and worship God at this time, உலகம் செய்யாம if இருந்தா, you never win soul for the Lord, உலகத்துல நிக்காம இருந்தா, if you never stand on your knee, பாவம் உன் வீட்டுக்குள்ளே வருகிறது. sin is entering your home, கர்ப்பத்தில் நிற்கும், you will conceive, பிள்ளை அடிக்கும், yet you strike your children, சந்ததி அடிக்கும். strike your generation. பாட்டுமான தாவீதை போடுறது. See, God should have stricken David. ஆண்டவருடைய சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சாரா நீங்க வாட்சாடணும். You must understand God's way. ஆண்டவர் எப்போதுமே God will always, தாய் தகப்பன் சங்கத்தை கர்த்தர் அவங்க அழைக்க மாட்டார், பிள்ளைகளை அழைப்பார். God will never strike the parents, but strike the children. தாவீது செய்த ஒரு காரியம், தாவீது செய்த ஒரு காரியம், For one thing that David did, பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார். the children were struck. தாவீது தூங்குனாங்க, David slept, பிள்ளை செத்து போனான். child died. தாவீது தூங்குனாங்க, David slept, பிள்ளை கற்பழிக்கப்பட்டார். the children were raped. தாவீது தூங்குனாங்க, David slept, தகப்பன் பிள்ளை அசுரன் அப்பா விரோதமா எழுதுகிறார். and his son was against his father, ஆண்டி கொண்டு செத்தான், முடிய மாட்டேன்னு செத்து போறான். and he had himself and died. காரணம் என்ன? Why? தூங்குனான் தாவீது. Because he was sleeping. தாவீது எந்த கோத்திரம்? From which tribe is David? யூதா. யூதா கோத்திரம். David from the tribe of Judah. தூங்காத எழும்பு. Rise, wake up. சர்ச்சுக்கு வர்றதுக்கு யோசிக்கிற சோம்பேறிப்படாத. You're thinking thousand times before coming to church. ஆண்டவரை துதிக்கணும். Never seek God. தேவனை மகிமைப்படுத்து. Never glorify God. ஆத்துமாலயம் செய்யணும். You don't win souls. கூப்பிட சொன்னா கூப்பிடுறது. You don't call your friends. முழங்கால் போட சொன்னா முழங்கால் போட முடியும். When you call, you're asked to kneel and இன்னைக்கு kneel. தாவீதுக்கு தூங்கி இருக்கிறனாலதான் Because Davids are sleeping. அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை சபை அடைய முடியவில்லை. Church cannot receive the blessing they're supposed to receive. சர்ச் தாவீதை தூங்குறதா இருக்கக்கூடாது. Church should not be that David was sleeping. இந்த காலத்தை அறிந்து கொள். Understand the time. இந்த நேரத்தை அறிந்து கொள். Understand the season. இந்த காலத்தை அறிந்து செயல்படு. And begin to work according to the இந்த season. நேரத்தை அறிந்து செயல்படு. Understand the season and time. கர்த்தர்களை போல காணப்படும். Be like a tribe of Issachar. காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள். They understood the time and the season. காலத்தையும் வினாடி அறிந்து கொள். Understand the time and the moment. என்ன வந்தாலும் கர்த்தரை கேள். Regardless of what, seek God. ஜெபம் பண்ணு. Pray. கையை தட்டு. Clap your hands. பலவீனம் வந்தாலும், Even when you are sick. சோர்வு வந்தாலும், Even when you are discouraged. போராட்டம் வந்தாலும், Even in the midst of God. கர்த்தரை காலத்தும் சோஸ்தரிப்பேன். I praise the Lord all the time. ஆண்டவரை விடமாட்டேன். I will never let go of the அவர் Lord. எனக்கு போதுமானவர். He is enough for me. இயேசு பற்றி சொல். Speak about Jesus. இயேசுதான் மெய்தேவன். Jesus the true God. உலக ரட்சகர். He is the Savior of சீக்கிரம் விட போகிறார். He's coming soon. ஒருவேளை நமக்கு 2 வருஷம் கால அவகாசம் இருந்தா, Maybe we have my 2 years. ஆகவே நீங்கள் செயல்பட வேண்டும். You have to work fast. சர்வத்துக்கு போன வாயிலே வளர்த்துக்கிறது தான் பத்தாது. It's not enough for us to say that I want to go to heaven, I want to go to heaven. ஆத்துமாலே செஞ்சேயாம். You must win soul. ஆத்துமாலே செஞ்சேயாம். You must win soul. கடைசி காலத்துல எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? You know what kind of time is it? இசைக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14, 16, 17, 20, 28, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. இசைக்கியேல் 14ஆம் அதிகாரம் Ezekiel 40, 16, 15, 16, 17, 18, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. 14, 15, 16 to 20. அந்த வசனத்துல 3 மனிதரை குறித்து பேசுகிறது. It speaks about three men. அக்காலத்துல கடைசி நாட்களிலே At the end time, நோவா இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. even when Noah is there, he cannot save the world. தானியேல் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. When Daniel is there, he cannot save. யோபு இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. And when Job is alive, then he could not save. எசேக்கியேல் 14 கொண்டு பார். Go to Ezekiel 14, 40. நோவா தேவனால் கிருபை பெற்றவன். See, Noah is the grace of God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தேவனால் கிருபை பெற்றவன் இந்த நோவா. Genesis 6 says that here is the grace of God. ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனால் 1 Peter 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. First Peter 3:20 says, ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். because of the disobedience, கீழ்ப்படியாமல் போனவர்கள் because of disobedience, அவர்கள் எல்லாம் மடித்து மாண்டு போனார்கள். that they all perished in the wilderness. கர்த்தர் தேவப்படுகிறேன். The people of God, அவர் கீழ்ப்படிந்த ஒரே மனிதன் நோவா. only Noah was obedient. அவன் கிருபை பெற்றவன். He received the grace. அது நிமித்தம் அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. And because of that, the family was delivered. இன்னைக்கு அனைவருடைய யோசனை என்ன தெரியுமா? Many people think that, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பமே நான் safe அப்படின்னு. No, 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 I no. said my family is safe. No. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. Bible clearly says, நோவா இருந்தாலும் நோவா மட்டும்தான் காப்பாற்றப்படுவான். if Noah is alive, only Noah will be delivered. மைக்கேல் ஒரு ஆள் தான் காப்பாற்றப்படுவான். If my brother Michael, then only Michael will be delivered. மோகன் ஒரு ஆள் தான் காப்பாற்றப்படுவான். More than more only will be
delivered. அதனால அவங்க குடும்பம் ஃபுல்லா காப்பாற்றப்படலாம். Not through it, the entire family cannot be saved. கிருபை ஒரு மனிதனுக்கு மட்டும்தான். Grace is for individuals. வேதம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. Bible clearly says, தானியேல் என்று சொல்லப்படுகிற ஞானமான காணப்படுகிறார். Daniel was full of wisdom. தானியேல் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறார். Daniel is a prayerful person. தானியேல் ஜெபிக்கிறவனுக்கே அந்த சிங்கக்குகையில் அவனாக காப்பாற்றப்பட்டான். Only Daniel could deliver himself in the lion's den. ஜெபிக்கிறவன் இருந்தா கூட Even there is a prayerful person, ஆத்துமாவை பாதுகாக்க முடியும். he can deliver his soul. ஏன் ஆத்துமா நான் ஜெபிக்கிறதுனால சரீரம் காப்பாற்றப்பட மாட்டான். And because I'm praying, my son cannot be delivered. சரீரம் காப்பாற்றப்பட மாட்டான். My spirit cannot be delivered. அவன் ஜெபிச்சாதான் அவனுக்கு கிருபை கிடைக்கும். He will receive the grace when he prays. அவனுக்கு ஜெபித்தாதான் அவனுக்கு கிருபை They கிடைக்கும். receive the grace when they pray. எனக்கு அம்மா தேவனுடைய பிள்ளைகள். They are the people of God. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான். Job prayed for the children. ஆனா 10 பிள்ளைகள் மாண்டு போனாங்க. But all of them died. யோபுடைய ஜெபம் விசுவாச அறிக்கை. Job's prayer and the faith confession அதை மட்டும்தான் காப்பாற்றுகிறது. just deliver him இந்த alone. 3 நீதிமான்கள் இருந்தார். They are all these three righteous people. அந்த 3 நீதிமான்கள் இப்போ இருந்தார். Even if they are there right now, அவங்களை மட்டும்தான் அவன் காப்பாற்ற முடியும். you only deliver them. வேற யாரையும் காப்பாற்ற முடியாது. They cannot save the others. உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. Sister, you cannot save the children. உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. Sister, you cannot save the உன் children. ஆத்துமாக்கு நீதான் பொறுப்பு. You are entirely உன்னுடைய accountable. ஆத்துமாக்கு நீதான் பொறுப்பு. You are accountable for your இது soul. ஜெபிக்கிற நேரம். Time for prayer. இது செயல்படுகிற நேரம். Time to work. இது உலகப்படுகிற நேரம். Time to kneel. இது ஒரு யுத்த நேரம். It's a time to walk. இந்த நேரம் சபை நிர்வகிக்க வேண்டும். Church, you need to rise up at this time. இந்த நேரம் சபை செயல்பட வேண்டும். Church, you need to walk at this time. இந்த நேரம் சபை எழ வேண்டும். Church, you need to rise up. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுவார். இந்த காலத்துல நீ ஏதோ தம்மா அடிச்சு விடாதீங்க. ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுகிறேன். Please don't take it easy. இந்த காலம் This season, 10 நாட்கள் பார்க்கிற காலம் அல்ல. it's not time for you to watch football. சினிமா பார்க்கிற காலம் அல்ல. It's not time for you to look at secular movies. இந்த காலம் ஜெபித்து தேவ சமூகத்தினுடைய ஆலயப்படுத்துகிற ஒரு It's a காலம். time for you to pray and prepare yourself. You have to prepare yourself. Only I am ready The to Holy Spirit is speaking today to prepare yourself. பரிசுத்த ஆவியானவர் என்னை பற்றி கொண்டிருக்கிறார். I don't know what situation you are today. நீங்க எப்பேற்பட்ட situation எந்த மனநிலையில் இருக்கிறேன் எனக்கு தெரியாது. I don't know what are you going through right now. நான் முகத்தை பார்க்கிறேன், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். Man, look at the outward appearance, but God look at the heart. சுத்தமாக சொன்ன ஜெயசேகர் சொல்லு ஜனங்களுக்கு. But Spirit of God say, go and tell the people. இவங்க இதை மிஸ் பண்ணாம இனி ஒரு காலம் வராது. If they miss this, they're not going to receive any time. வேதனையோடு அழுது எனக்கு காட்சி வந்துருச்சு. I cried and cried. இந்த காலத்தை இழந்து விடக் கூடாது. You should not lose the season. சபை இழந்து விடக் கூடாது. Church should not lose the season. பிரேமம் இழந்து விடக் கூடாது. Then you should not lose the செல்வி இழந்து விடக் கூடாது. sinners should not lose இவர்கள் இழந்து விடக் கூடாது. people should not lose இந்த காலம் செயல்படுகிற காலம். They need to work. தாவீதுக்கு எழுந்து யுத்தத்துக்கு போகிற காலம். They need to rise and go for a walk. கைகளை உயர்த்தி ராமன் சொல்ல பாருங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Lastly, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். I'd like to end. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒன்று சாமுவேல் 1 Samuel 15ஆம் அதிகாரம். 15. 15ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Listen to 1 Samuel 15. இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற ஒரு காலம். It's a time for people of God to seek God. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா. தூங்குறான்னு சொன்ன வீட்டுல விட்டு வந்து பலாரம் 2 ஆரட்டு கூட்டு வரணும் சர்ச். அப்படி செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சரி தூங்கும். வீட்டுலயே தூங்கி அப்படியே போறோம். ஏசவா வரப்போறார். அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போன சும்மா வாயில வரக்கூடாது. மனசு You should please say that you want to go to heaven and heaven. இடுக்கமான ஆசை கிடையாது. It's a narrow way. ரொம்ப இடுக்கமான ஒரு ஆசை. It's a narrow way. அந்த பரலோகத்துக்கு போகணும்னா பய கடினம். It's hard. ஒண்ணு ஆத்துமாவை செய். You must win souls. ஆத்துமாவை செய்கிறவர் ஞானவான்கள் என்று சொல்றார். Bible says those who win souls are the wise people. ஆத்துமாவை செய்யாதவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. Those who never win souls cannot enter the ஆத்துமாவை செய்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. If you never win souls, then you are not. ஒருத்தனையாவது ஒரு நாள் இயேசு பத்தி சொல்றான். You must share what Jesus tells you. ஒருத்தன் அவன் கேட்கறானா இல்லையோ இயேசு பத்தி சொல்றான். Whether listening or not, you must இயேசு பத்தி share. சொல்லு. Must share. உனக்கு இயேசுவை கண்டுபிடியா? நீ உனக்கு அப்படி அப்ப சொல்லு. பரவாயில்ல சொல். இயேசு பத்தி சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுவார். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. எனக்கு இயேசு பத்தி தெரியல. அதனாலதான் சில நேரத்துல நீ மட்டும் தான் வரல குடும்பம் தான். அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு இயேசு பத்தி தெரிஞ்சா நீ எல்லாரையும் கூட்டு வந்து. You know Jesus will bring entire family. கூட்டு வா. கடைசி காலம். Bring them. 15ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது. டக்கு டக்குன்னு போக சோமன ஒரு ஆமென் சொல்லுவார்.
சொல்லுங்க ஹalleluya. நல்ல கைகளை வைத்து சத்தமா ஹalleluya சொல்லுங்க. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. நல்ல வேகமா ஹalleluya சொல்லுங்க. நம்ம சொல்ல முடிக்கணும். நம்ம கை இதுவரைக்கும் புரிஞ்ச கொண்ட கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. நல்ல வேகமா ஹalleluya. புரிஞ்சுச்சா? இத புரிஞ்சு போச்சா? You understand? உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு. Praise God. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சா? உங்களுக்கு கர்த்தர் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சரி. நல்ல கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. இரண்டாவது இந்த இடத்துல சவுல் ராஜாவை நாம் பார்க்கிறோம். There's a king Saul over his place. நான் முதல்ல சவுல் பத்தி பேசலாம். இந்த ஆண்டவர் சொல்றாரு போல தாவீது பத்தி பேசுறேன். One is because Saul, but God told him to speak about David. சவுலுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். See, God told Saul someday, டேய் சவுலே, Saul, நீ அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணு. that you need to go and war with the Amalekites. அமலேக்கியரோடு போய் யுத்தம் செய்யும்போது When you go and war with the Amalekites, நான் எல்லாத்தையும் கொன்று போட்டுறா, வெட்ட வேண்டியதை வெட்டி போட்டுறான்னு சொல்றாரு. then you have to murder everything. எல்லாத்தையும் வெட்டி போட்டுறேன். You have to kill everything. வெட்ட வேண்டியதை வெட்டிதான் ஆகணும். Sometimes you have to cut off, but you need to be cut அப்ப off. அந்த சொல்ல வெட்ட வேண்டியதை சொல்ல பக்கத்துல வெட்ட வேண்டியதை தூக்கிட்டே சொல்லுது ஒரு பாப்பா. நல்லா கண்ணை தெளிவா பக்கத்துல பார்த்து சொல்ற வெட்ட வேண்டியதை அவசரம் போடியா. இந்த சக்கரத்துல தூங்குனாங்க கிருபப்பட்டு வைக்கலாம். பிரேஸ் காட். நல்ல கட்டுவை வச்சிருவார் பரலோகத்துல கூட. சரி நல்லா பக்கத்துல பார்த்து சொல்ற வெட்ட வேண்டியதை வெட்டிதான் ஆகணும். You need to cut it off. அதுக்கு சொல்றாரு சவுல்கிட்ட. God told Saul, நீ வெட்டணும் அப்படின்றார். then you have to kill them. அவன் சின்னவனா இருந்தாலும் சரி, When he's a அது children, ராஜாவா இருந்தாலும் சரி, okay, அது யாரா இருந்தாலும் சரி, can be anyone. அது வெட்டணும் அப்படின்றார். Then you need to kill them. அவன் எதிரிகளோட அவனுக்கு தேவையில்லை. You don't need the enemies. இவன் என்ன பண்றான்? But what? இவன் யுத்தத்துக்கு போகிறான். He went for war. இவன் யுத்தத்துக்கு போய் When he went for war, கடைசியா யாரையும் விட்டுலாங்க. you have never killed them. யுத்தம் பண்ணிட்டு After the war, பட்டணத்தை எரிச்சிட்டு he burned the city. 21 வசனத்துல வாசிங்க. And verse 21, 15-21 டக்குனு வாசி. ஜனங்களோ உடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு இவன் செய்த சில தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I want to show you what the mistake that he did. கவனமாய் இந்த கேள்வியில் இருக்கிறவங்க எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க. யாராவது தூங்குனீங்கன்னா உங்க மூச்சிலே அடிப்பேன். பிரேஸ் காட். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமை. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமை. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமை. சரி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா Look at இது this. சாமுவேல் சொல்லுகிற ஒரு ஆமை. The word that Samuel has ஜனங்கள் நான் செய்யலப்பா. ஜனங்க என்ன சொல்றாங்க? அந்த வார்த்தை என்ன சொல்றது? வாசி ஜனங்கள் Samuel said, okay, வாசி 21 மா 21 ஜனங்களோ உடைய தேவனாகிய 21 போடு. ஓகே ஓகே வாசி. ஜனங்களோ உடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். திரும்ப வசனம் வாசி. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே என்ன சொல்ற? உம்முடைய தேவனாகிய தாய் God என்ன சொல்ற? ஏன் God சொல்றானா? மண்ணான பையன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? இவனை ராஜா ஆக்கறது யாரு? who made him the king? இவனை ராஜா ஆக்கறது யாரு? இவனை ராஜா ஆக்கறது யாரு? ஆண்டவர். அதனால அப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஜனங்கள் நம்முடைய தெய்வத்துக்கு நம்முடைய ஆண்டவருக்கு பலி கொடுப்பதற்கு டக்குனு பாருங்க. உம்முடைய தெய்வம் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணான்? What did he do? அங்கே என்ன பண்ணான்? டாய்கோன்டான். He said, your God. டாய்கோ உங்க God, your God. உங்க God. வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. ஓ கடவுள். ஓ கடவுளுக்கு பலி. அப்ப அவனுக்கு என்ன இல்லை? It means that he's அவனுக்கு என்ன இல்லை? கடவுள் அவனுக்கு என்ன இல்லை? உன்னுடைய கடவுளுக்கு பலி கொடுக்க ஜனங்கள் எடுத்து வந்துட்டாங்க. வசனத்துல எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் மட்டும் யாரையும் But he doesn't kill anyone. எல்லாரும் விட்டு வச்சு ஜாமான் மாட்ட எடுத்துறாங்க. He just took all the plunders. அவன் வெட்ட வேண்டிய ஆண்டு வெட்ட சொன்னார். God told him to kill them. ஒருவர்கள் ஆண்டு துண்டிக்க சொன்னார். But
want them to be killed. சிலர் சொல்லுவாங்க வேண்டாம் அது ஒரு வேண்டாம் சரியில்லை உங்களுக்கு பேசாத அந்த பையனை பேசாத அந்த ஆட்டை பேசாத சரியில்லை விட்டுது அப்புறம் சொன்னா உங்களுக்கு தெரியாது சரி எனக்கு தெரியும் அப்படிவாங்க. ஆமா உண்மையிலே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது Yes, we don't know. உனக்கு எல்லாமே தெரியும். He knows everything. ஆனா இவன் அப்படிதான் எனக்கு என்ன தெரியும் சாமியாரே நீ பேசாத மாஸ்டர் நீ பேசாத Pastor, you speak. எனக்கு தெரியும் எனக்கு யுத்தத்துக்கு போக தெரியும் I know how to go. எனக்கு தெரியும் பாஸ்டர் I know, Pastor. எனக்கு தெரியும் பாஸ்டர் I know, Pastor. போயிட்டு என்ன பண்ண எழுதி எடுத்து வந்துட்டோம் வெட்ட வேண்டியது வெட்டிட்டான் வெட்டல He never murdered them. எழுதுற நடந்துச்சு. And what happened? அதுக்கு முன்ன சில காரியம் சொல்றேன் இப்ப நம்ம ஒரு லூசு பையன் உலகத்துல இவன் கிடையாது. Adam is such a crazy guy like this. சவுல் போல ஒரு நன்றி கட்டவன் கழுதையை தேடி வந்தவனை கண்ட ராஜாவை பார்த்தார். Listen, he went out the donkey, but the Lord made him a king. ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர் இல்லையா? But he said he's not his இப்ப God. ஆண்டவர் என்ன செய்யற 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க கொஞ்சம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம முடிக்கிறோம். ஜோமன ஒரு ஆள் சொல்லுவார். இவன் என்ன செய்யறான் இவனுக்குள்ள தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி உள்ள வந்துருச்சு. தக்கச்சக்க சொல்லுங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி உள்ள வந்துருச்சு. There's a tormenting spirit from the Lord that came into நீ you. ஒழுங்கா இல்லைன்னா கர்த்தரை ஆள் இழப்புவார் உன்னை அலக்கழிப்பார். If you are not right before the Lord will send a tormenting உன்னுடைய spirit. மைண்ட் சரியாக இருக்காது. Your mind will never be அதை stable. பாயுதே அப்படி அழைப்பார். Your mind will never be stable. ஆமா ஒரு ஆமை சொல்லுவார் அப்படியே அலையும் மைண்ட் அலையும் Your mind will just wander around. தூக்கமே வராது. You cannot sleep. உன் மைண்ட் கர்த்தர் அலையும். God will cause you உனக்கு பேய் பிடிச்சிட்டாங்க. and he was possessed. பேய் பிடிச்சிருச்சு. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆமை சொல்லுங்க. திரும்ப சொல்றேன் சபையில தூங்கினா ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்போ சொல்லுங்க Someone slept there sleeping. சர்ச்சை யாரும் போக மாட்டாங்க. தூங்காத பாவி தூங்காத. தூங்கினவன் போர் இழந்தான். புத்தி இழந்தான். பிரைஸ் காட். தூங்காத. ஆமா மன்னிப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு சொல்றேன். நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆமை சொல்லுங்க. தகடாரு மிக தட்டுங்க பண்ணுங்க. தூங்காத தம்பி தூங்காத. ஆமா தூங்காத. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆமை சொல்லுங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். கவனிங்க. இவன் என்ன செய்யறான்? What he did was, பேய் வந்து கர்த்தர் அனுப்பினார். God sent a tormenting spirit. சக்கர பேய் கர்த்தரை அனுப்புவார். Sometimes God himself sent this. ஆண்டவரே அனுப்புவார். தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி அது போடுறது. The spirit sent by the Lord. இப்போ அவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை. So now he has no one to cast out the demon. வராதம்மாள். So now here comes the தாவீது ஒரு ஆமை சொல்லுவார். David. சத்தம் போற வேலையை சொல்லுங்க. யார் வரா? David. யார் வரா? David. யார் வரா? David. டேவிட் வந்து சொல்லப்பட்ட வாசிக்க 21:16 சாமுவேல் 16:21-22 வாசிக்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் இஸ்ரவேலிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். ஓகே கவனிங்க. இப்போ யார் சொல்லப்பட்ட வாசி பேய் ஓடுச்சு? சொல்லுங்க அந்த தாவீது வாச்சா சவுலுக்கு பேய் ஓடுச்சு. உங்களுக்கு பேய் ஓடுச்சு ஒருத்த விரட்டானா உங்களுக்கு அவன் தெரியுமா தெரியாது? உங்களுக்கு ஏதாவது வியாதி ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் ஆயிடுச்சு. அந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? இப்ப நான் ஜெபம் பண்றேன். நம்ம ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் இவ்வளவு 10 கிலோ தாமே இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 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 நாளைக்கு 10 கிலோ இறங்கிடுச்சு. ஜோயா ஒரு ஆமை சொல்றேன். சும்மாவே ஒரு ஆமை சொல்றேன். அப்ப ஜோயாக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா? இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலே என்னோட வயிறு குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் இருக்குமா இல்லையா? இப்ப பேய் முடிச்சவனுக்கு விடுதலை வந்துச்சு. Now the possessed guy is delivered. இது படிக்கும்போது சிறுபத்து பேய் முடிச்சவனுக்கு விடுதலை வந்துச்சு. தாவீது மண்ணில் நினைக்கிறான். And David came and stood for him. அப்புறம் சொல்றான் இவனை எனக்கு பிடிச்சு போச்சு. இவன் ஆயிரம் இருக்கணும். I said, I want you to let him buy him a barrel. இப்போ நீங்க வாங்க 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. இது வந்து 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 1 சாமுவேல் 17:55 வாசிங்க. 1 சாமுவேல் 17:55. தாவீது பெலிஸ்தருக்கு எதிராக புறப்பட்டு போய் உட்கார்ந்து அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன்? இந்த வாலிபன் யாருடைய மகன்? அதே மூதேவி பையன். இந்த வாலிபன் எங்க இருந்தா உனக்கு பேய் ஓடுறதுக்கு இந்த வாலிபன் இருந்தா? என்ன பாக்குறீங்க? என்ன இந்த வாலிபன் பேய் ஓடுமா? He's the one who cast out. இந்த வாலிபன் சுத்தமான பாஸ்டா. He's the one who played
heart. அதனால நீங்க நான் இதுக்கு பேய் போட்டணும், பேய் போட்டக்கூட முடிவெடுத்துட்டேன். பேய் போட்டா நம்ம மறந்துடல. உண்மைதான் சார். நிறைய பேர் பேய் ஓட்டி காண போயிருது. அதனால இன்னைக்கு யாருக்கும் பேய் ஓட்டக்கூடாது, இருக்கட்டும். அப்பயாவது ஞாபகம் வரட்டும். ஒரு ஆமை சொல்லலாம். அப்பப்ப மறந்துருச்சுன்னா அடுத்த பேய் அனுப்பிடுறேன், பேய அனுப்பிடுறேன். உள்ள புதுசா நம்ம ஞாபகமாக வரும். பேய் ஓட்ட மாதிரி இவன் தான் சொல்றான். He's going to say, இவன் தான் சொல்றான், he's going to say, ஐயோ இவன் யாரா, இவன் ஆயுதத்தையா வரட்டும், who's this guy letting him have a bearer? ஐயோ இவன் என் கூடயே இருக்கட்டும். Let him be with me. ஆனா ஒரு சாப்டர் தான் This one chapter, கோலியாத்தை கொண்டு போறான். after him this Goliath, கேட்கறாங்க, யாரா கேட்கறாங்க, that's whose son is he? நன்றி மறந்துட்டான். He's ungrateful. அப்பா சாப்பிடவே மறந்து நானே மறந்துட்டான். You just forget the person. செஞ்ச நன்மை செஞ்சவங்க மறந்துட்டான். Forget the person who did இன்னைக்கு it. நிறைய சவுளுடைய ஆவி நம்ம பிடிச்சு வச்சிருக்கு. There are many souls free in this. தேவன் செய்த நன்மைகளை மறந்துட்டான். You forget the goodness of the Lord. அவன் தேவனே மறந்துட்டானே. You are the Lord. அவன் இப்ப நம்ம நினைக்கிறதுக்கு You forget the தேவனே உங்க ஆண்டவர் சொல்றானே. even God is claimed to be not his God. தேவனே உங்க ஆண்டவர் சொல்றான். Your God. அப்புறம் இங்க நம்ம நினைக்கிறது, And how எப்போ சபையை மறக்கிறானோ தேவனை மறக்கிறானோ மனுஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டான். whoever forget the church, you forget God, you will never be faithful to any man. ஆண்டவரை நினைக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Bless those who remembers the God. இப்ப கடைசியா முடிக்கிற கவனமா கேளுங்க. என்ன நடக்குது? What happened was, இந்த சவுல் யார் கையில நம்ம சாவறான்? all Saul died, இந்த சவுல் யார் கையில நம்ம சாவறான்? all died. எப்படி செத்தா தெரியுமா? எப்படி செத்தா தெரியுமா? தெரியாது. ஒண்ணு இப்படி ஆடுங்க, இல்ல இப்படி ஆடுங்க. தெரியும், ஆனா தெரியும். இவன் கத்தி எடுத்து சுத்தமா குத்திக்குவான். You're trying to kill yourself. ரெண்டு சம்பவம் எல்லாம் திரும்ப போய் திரும்ப இந்த போஷன் பண்ண நம்ம வாட்சி நம்ம ஜோம் பண்ண போறோம். கைவிட்டா டக்குன்னு முடிச்சுவோம். பிரேஸ் கால் கத்தி எடுத்து குத்த போறாங்க. சவுள போயிடும். எந்த சவுண்ட்? ஆமா, நல்ல ஹalleluya. ஓகே, young man told 6 வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வாலிபன் தற்செயலாய் கில்போ மலைக்கு போனான். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து கொண்டது உனக்கு எப்படி தெரியும்? தாவீது தனக்காக அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவருக்கு என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ யார் என்றேன். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையை கிட்ட வந்ததென்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் என்னை போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். நினைச்சான். உடனே அதுக்கு வரல. ஆனா ஆண்டவர் இடத்தை வச்சு செய்யறாங்க. ஆண்டவர் பத்து அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு வாணியை அனுப்புறாரு. சவுலுக்கு முன்னாடி இந்த கத்தில குத்துறான்னு சொல்லியிருக்காங்க. பைபிளை நம்ம அறியணும்னு சொல்லி சவுல் கேட்கிறாரு, நீ யாருடா கேட்கிறாரு. நான் அமலேக்கியன்றான். எந்த அமலேக்கியன்? 15ஆம் அதிகாரத்துல வெட்டி போட்டிருந்தா இவன் வந்திருப்பானா? நீ சில நேரத்துல வெட்டி
இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெட்டணும்ன்றதோ இன்னைக்கு அவரை வச்சே நம்ம சாதிக்கிறோம். And because we have never destroyed one, supposed to destroy the ஓ enemy. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் சொல்றது. Holy Spirit. ஓகேயா? ஹோலி ஸ்பிரிட் சொல்றது. Holy Spirit ஆவியானவர் இன்னைக்கு நம்மள பேசுறாரு. is speaking to us. நீ அப்பயே வெட்டி இருந்தா ஒருவர் If you would have just cut off the relationship, கட் பண்ணி இருந்தா if you would have just cut it off, ஹோலி ஸ்பிரிட் but it's now in இன்னைக்கு அமெரிக்கர் வந்து உன்னை கொண்டுட மாட்டான். the Amalek would have just murdered you. ஆனா அமெரிக்கரே உன்னை கொண்டு போறான். But the Amalek is murdering you. ஏன்னா ஆண்டவர் சொன்னாதான் விட்ட சொல்லி God wants you to destroy it. வெட்டல. You never destroy it. பாரு அவனை நம்ம அமெரிக்கரோட கொண்டு போறாங்க. Look at the situation right now. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகள். The real people of God. ரெண்டு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் நம்மளோட பேசுறார். Spirit of God is speaking two things to us. கடைசி காலம் அந்திகிறிஸ்து வந்துட்டான். The Antichrist is already in the earth. ஆலயத்தை கட்ட போறாங்க. They're going to build the temple of இவன் God. எல்லா ஊருக்கு போய்கிட்டு இருக்கான். They're going all around the nation. எல்லாம் தற்காலிகமான சமாதானத்தை பேசுறான். Speaking for a temporary peace. யுத்தம் நடக்கதான் போகுது. They're going to be war. நடக்க வேண்டிய யுத்தம் நடக்கதான் போகுது. There is surely a war. இந்த கடைசி காலம். It's the end time. இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் தாவீதுக்கு தூங்க கூடாது. David, you should not sleep at this time. இந்த காலத்துல சவுல் வெட்ட வேண்டியது வெட்டாமல் போனான். If Saul never killed what was supposed to kill, உன்னுடைய கடைசி முடிவு அவன் கையில தான் சாவு. your hand is in the hand of your enemy. நீ விட வேண்டியது விடாமல் போனான். You never let go what's supposed to நீ kill. வெட்ட வேண்டியது வெட்டாமல் போனான். You never go to what நீ அவாய்ட் பண்ணாமல் you போனான். never go what's supposed to avoid. பரிதாபம் உனக்கு பரிதாபம். You will go through all this. இயேசு சீக்கிரம் வர போகிறான். Jesus is coming soon. இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் பாஸ்டர்? What should I do, Pastor? இந்த காலத்துல என்ன செய்யணும்? சீக்கிரம் முடிக்கணும். ஜெபம் பண்ண போறோம். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? What should we do? என்ன பண்ணணும் பாஸ்டர்? What should I do? இந்த காலத்துல நீ ஜெபிச்சே ஆக You வேண்டும். have to pray. இந்த காலத்துல வாங்க திறந்த அந்நிய பாஷை பேசியா. You have to speak in tongues. இது துதிக்கிற காலம். It's a time of praise. ஆராதிக்கிற காலம். Time to worship. ஆத்மாதயம் செய்கிற Time காலம். to hours and souls. சாக்கார் புத்தருக்குடைய ஞானமுள்ள காலம். Be wise like Issachar. சாக்கார் புத்தருக்களை இருந்த அந்த அபிஷேகம் நம்ம பெற வேண்டிய ஒரு You காலம். have the anointing the sons of Issachar had. காலத்தின் நேரத்தை அறிய வேண்டிய ஒரு காலம். Time to understand the time and season. சாயங்காலம் பிஜேல சாக்கார் அபிஷேகத்தை பத்தி பேசுவோம். And today I'm going to speak about the anointing of Issachar. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் வருவதற்கு டைம் பேச முடியாது. I cannot speak because there's no time. சாக்கார் அபிஷேகம் நமக்கு தேவை. We need the anointing of Issachar. காலத்தை அறிஞ்சுக்கொள்ளுங்க. Understand the time. நேரத்தை அறிஞ்சுக்கொள்ளுங்க. Understand the season. வினாடி அறிஞ்சுக்கொள்ளுங்க. Understand the இந்த moment. நேரத்துல ஏகத்தனமா இருந்தீங்கன்னா If you are reluctant, காமி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தான். you're still going after your business. அப்படியே ஒன்று உலகத்துக்கு பின்னால போய் கொண்டிருந்தான். You still go after the world. இன்னும் சினிமா பின்னால போய் You கொண்டிருந்தான். still after the secular world. கண்போன போக்குல கால் போகலாமல் போய் கொண்டிருந்தான். You just go as you wish. ஆனா ஒன்று சொல்ற முடிவு வருகிறது. The end is coming. பிந்தினவர்களா இருப்பார். First of the last will be first. ஆகவே இயேசு வரப்போகிறார். So Jesus is coming. தாவீதை போல இறந்து விடாதே. Never lose like David. தாவீது தூங்கினாங்க. David slept. வெளியே இருந்த பாவம் உள்ள வந்துருச்சு. Sin entered. தாவீது தூங்கினாங்க. David slept. தாவீது ஜெபம் பண்ணாங்க. Never prayed. தாவீது கர்த்தரை தேடினாங்க. Never seek God. குடும்பத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. So much of problem in the family. ஒரு கட்டம் வந்துச்சு தாவீது. And at a certain time, அவமானத்தோடு வெறுக்காரன் நடந்து போகிறார். went with full of shame. ஏன் தெரியுமா? You know why? ஆண்டவர் அவமானப்படுத்திடுவார். That's what God did. கர்த்தர் அவமானப்படுத்திடுவார். God will humiliate கர்த்தர் you. அவமானப்படுத்திடுவார். He will humiliate இந்த you. செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I believe you understand the message. ஆவியானவர் உங்களை பேசியிருப்பார் நம்புறேன். The Spirit of God has spoken to you. அதுதான் இன்னைக்கு காலையில கர்த்தர் எல்லாரையும் கொண்டு That's வந்திருக்கிறார். the reason why God has brought every one of இந்த you. காலம் கடைசி காலம். It's the end time. எல்லாம் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். Everyone need to work. மைக்கேல் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். Everyone need to work. மோகன் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். Everyone சாமி செய்ய வேண்டிய வேலை செய்யணும். சைமன் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். ஜேசன் செய்ய வேண்டிய வேலை செய்யணும். எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை செஞ்சே ஆகணும். everyone need to work. எழுப்புற காலம், The time to rise up. ஜெபிக்கிற காலம், Time to pray. சோம்பேறி படக்கூடாது. Don't be lazy. இயேசு வரப்போகிறார். Jesus is coming soon. பூமி அதிர்ச்சிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. Earthquake all around. தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். Let me prophesy. எழுதிக்கொண்டு ஒரு சில நாட்களில் It's not longer. இந்தோனேஷியா நடக்கிற பயங்கர பூமி அதிர்ச்சி மலேசியா ஒரு பாதிப்பு வரும். And because of the earthquake in Indonesia, Malaysia will be affected. சில தலைவர்கள் மறைப்பார். இந்தோனேஷியா Some leaders will die. தலைவர்கள் மறைப்பார். Some leaders will die. தலைவர்கள் வியாதிப்படுவார். They'll fall sick. இந்தோனேஷியா தலைவருக்கு விரோதமாக சில பிசாசு கிரியைகள் திட்டங்கள் நடக்கும். The book of enemy arises against the people of Indonesia. இந்தோனேஷியா லீடருக்கு நடக்கும். Leaders of Indonesia. அது மலேசியா பாதிப்பு உண்டாகும். In fact, Malaysia. மலேசியா 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 Malaysia, Malaysia, Malaysia. மலேசியா 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 மலேசியா
மலேசியா ஆளுகிற ஜனங்களே, people of Malaysia, தேவனுடைய பிள்ளைகளே, children of God, இந்த காலம் நீங்க அமைதியா இருக்க முடியாது. you cannot remain silent. பிள்ளைய கவனி, Watch your children, குடும்பத்தை கவனி, watch your family, ஆவிக்குரிய வாழ்க்கை கவனி. watch your spiritual life. இந்த காலம் ஏனமா இருக்க முடியாது. You cannot be reactive. மத்திய ஆதாயத்தில் இயேசு வர போகிறார். Jesus is coming in the midst of heaven. இன்னும் அவர் வருவார். And Jesus comes. எல்லாரும் மரணம் அடையும். Oh, they will be dead. அதுக்கு வந்துட்டான். Antichrist is on the earth. அதுக்கு வந்தாச்சு. It's already in the earth. அன்னைக்கு அன்றிகிறிஸ்து ஆவிதான் பரவுறது. On those days, there was spirit of Antichrist. இந்த காலம் அன்றிகிறிஸ்துவே வந்து விட்டான். Now the Antichrist is here. சிங்காசனத்தில் அமரவில்லை. He has ever sat on the throne. He's getting power. He's getting power. On வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலும் வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார். Receiving power from heaven. எல்லாரும் அவனுக்கு நண்பராக இருக்கிறார். And everyone is his friend. அவர் செய்ய வேண்டியது அடைந்தே ஆவார். He will do what he wants. வருகிற வருஷங்களில் Coming years. அடையாளம் இல்லாமல் அன்றிகிறிஸ்து அடையாளம் இல்லாமல் யாரும் எதுவும் வாங்க முடியாது. No one can purchase anything without a பிரிட்டிஷ் sign. ஆரம்பித்து விட்டார். British has begun it. சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவின பிரிட்டிஷ். British who brought the gospel all over the world. உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்த பிரிட்டிஷ். British who spread the gospel to the world. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் முத்திரை போட வேண்டும் என்று அறிக்கை செய்திருக்கிறார். Today they have all declared that they should. இயேசு வரப்போகிறார். Jesus Christ is இன்னும் coming. உனக்கு உறவு இல்லையா? Don't you realize? இன்னும் உனக்கு பயம் இல்லையா? You fear God. தூங்கி கொண்டிருக்கிற வாயிலே David was sleeping. எல்லா யுத்தத்துக்கும் போ. Arise and go for எல்லா better. யுத்தத்துக்கும் போ. Arise and go for better. ஆராதனை விட்டு விடாதே. Never forsake the church. ஜெபத்தை விட்டு விடாதே. Never forsake the prayer. பழையவனை முழங்கால் போடு. Kneel and pray. பரவாயில்ல, உன்னை இப்ப ஜெபிக்க முடியல பாஸ்டர். I cannot pray, Pastor. என்னால பழையவனை ஆவியில் அபிஷேகத்துக்குள்ள போக I முடியல. can go to spirit like before. திரும்ப முயற்சி பண்ணு. Try. அவன் கைவிடப்பட்டார். But don't be forsaken. கைவிடப்பட்டார். Shouldn't be forsaken. கைவிடப்பட்டார். Shouldn't be forsaken. கைவிடப்பட்டார். Shouldn't be அவர் forsaken. நினைத்தால் அவர் எதையும் செய்வார். God can do anything. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். Spirit of God is speaking to us. எழுந்திருப்போம், எல்லாரும் தேவசபையில். Let's all arise. பிரசங்கம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஜபத்துல பாஸ்டர் பிரசங்கம் நடத்துவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹalleluya. ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆவில கரங்கி worship பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது ஒரு ஆராதிக்கிற ஒரு நேரம். இது ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரம். இது கர்த்தரை தேடுகிற நேரம். நோவா இருந்தாலும் நோவா மட்டும்தான். நீ ஏனோ தானமா இருக்கலாம். அது எனக்கு அந்த சக்தி எனக்கு இல்லை. நீ செய்யப்பட்டது ஒன்றும் செய்யாமல் இருக்க. நீ ஆண்டவரை தேடுறதில்ல, கர்த்தருக்கு உண்மையாக ஜெபிக்கிறது இல்லை, சபைக்கு போகிறது இல்லை, அந்த சுகமாக கொடுக்கறது இல்லை. நான் அந்த சுகமாக கொடுக்கணும். யூடியூப் பாட்டு கெட்டு போயிட வாசனம் ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவர் சொல்றார். அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆண்டவருக்குரியதான் உனக்கு தெரியும். எதுவுமே நம்ம செய்வது. எந்த சூழ்நிலையில் கர்த்தரை உண்மையாக தேடுகிற ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியாவது காப்பாற்றி நடத்துவார். ராமச்சந்திர மனிதர்கள் அப்படி ரெண்டு கைகள் கட்டுகளை போன எல்லாரையும் ஆற வேண்டிய பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அவர் வர்ஷிப்பு நம்ம நடத்தி ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு அவர் ஜெபிக்க அவர் முடித்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்றது மட்டும்தான் தீர்க்கதரிசி சொல்லி நான் அமர்ந்தேன். ஆகவே ஆண்டவருடைய ஜெபத்திலையும் எனக்கு வர கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே ஆவியில் நிறவே அந்நிய மாஷிட பேசுகிறோம். வாகத்தரன் ஷாக்கில் விட எல்லாம் வாகத்தரன் எல்லாரும் வாகத்தரன் அந்நிய மாஷிகள் எல்லாம் கண்ணமூடி எல்லாம் அந்நிய மாசம் காது கேட்கல அந்நிய மாஷிட பார்க்க உங்க சோதனை பண்ண
அபிஷேகப்பட்ட பிள்ளையாக இருந்தால் ஒரு காலத்திற்காக எனக்கு யுத்தம் செய்கிற மகனாக நீங்க இருந்தால் பார்த்தவனாக இயேசுவை சொல்லுற பிள்ளையாக நீங்க இருந்தால் ஆத்மா 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 இரவு பகல் கண்ணீரோட சொல்லிக்கிற பிள்ளையாக இருந்தால் இப்ப அண்ணன் இல்லையே, இப்ப அபிஷேகம் இல்லையே, இப்ப ஆசை இல்லையே, இந்த இயக்கம் இல்லையே, அந்த ஏவல் இல்லையே, இதோடு சென்றவரை போல அபிஷேக இடங்களை போல இருக்கிறாயே, அந்த துணிவு நிரப்பது என்று சொல்லு. அந்த ஆவி எனக்கு எடுத்துடாதீங்க, அந்த அபிஷேகம் எனக்கு எடுத்துடாதீங்க, அந்த துணிவு எனக்கு எடுத்துடாதீங்க. அந்த இழக்கக்கூடாது, மறுபடியும் இழந்தவதாக, மறுபடியும் ஆற்றும் ஆலயம் பண்ணுவதாக, அவங்களுக்காக மறுபடியும் ஓடுவதாக. Give it back that desire of prayer, give it back that desire of winning souls, give it back that